வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்ல ஆதரவை தெரிவிக்கவும். இந்த பதிவில் சிவபுராணத்தின் 6 முதல் 10 பாடல் வரிகளையும் அதன் பொருளையும் பார்க்கலாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. என்னுடைய மனோவேகத்தை கட்டுப்படுத்தி என்னை தனதாக்கி கொண்ட இறைவனது திருவடி எல்லாவற்றையும் வெல்லும் தன்மையே உடையது. மனித மனம் என்பது ஓயாத கடல். அதில் எண்ண அலைகள் இரைச்சலை உண்டாக்கி கொண்டிருக்கும். ஆசையே அந்த அலைகளுக்கு சீற்றத்தை தரும். ஞானம் உள்ள இடத்தில் ஆசை இருக்காது, ஆசையுள்ள இடத்தில் ஞானம் இருக்காது. இறைவனது அருள் ஆசையை அறுக்கும், அஞ்ஞானத்தை போக்கும். இறைவனை எண்ணுவதும் அவன் திருவடியை தொழுவதும் மனோவேகத்தை கட்டுப்படுத்தும். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயொந்தன் பூங்கழல்கள் வெல்க. பிறப்பு இறப்புக்கு இடையே வினைகளின் பயனாக உழலும் சுழற்சியை அளிக்கும் வீரக்கழல் அணிந்த இறைவனது திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். புறத்தார்க்கு சேயொந்தன் பூங்கழல்கள் வெல்க. தன்னை வணங்காது தள்ளியிருப்பவர்களுக்கு இறைவனும் எட்டாத தொலைவில் இருப்பது போல அவர்களுக்கு தெரிகின்றார். நமக்குள் இருக்கும் இறைவனை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களுக்கு அவன் புறப்பொருளாகவே தோன்றுகின்றான். தன்னை விரும்பி ஏற்பவர்களையே குழந்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும். தெய்வமும் அப்படிதான். கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. கைகூப்பி வணங்குவோர் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் இறைவனது திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். சிரம் தாழ்த்தி வணங்குவோரை ஆன்மீகத்தின் சிகரத்துக்கு கொண்டு செல்லும் அவனது திருவடிகள் வெற்றி பெறட்டும். மழை நீர் தான் சாரும் மண்ணின் நிறத்தை பெறும். நல்லவர்கள் நட்பு மகிழ்ச்சி அளிப்பது போல இறைவனின் கூட்டுறவு இன்பமளிக்கிறது. எனவே நாம் சிறப்புகள் பொருந்திய இறைவனின் திருவடிகளில் சரணடைவோம். தொடர்ந்து சிவபுராணத்தை சிந்திக்கலாம். நன்றி.